ஒரு 8 mm அப்படியே நம்ம ஒரு டியூப் மாத்திர டைப்ல இருந்தது. அவருக்கு இந்த மெடிசனை சாப்பிட சொன்னோம். முதல் நாள் வலியே இல்லை அப்படின்ட்டாரு, மறுநாளும் வலி இல்லைன்ட்டார். 3வது நாள் யூரின் போகும்போது யூரின் வழியே அந்த ஸ்டோன் அப்படியே அது பார்த்தீங்கன்னா மாத்திரை மாதிரி இருக்குது. மாத்திரை மாதிரி உடைக்க முடியாது, சுத்தியல்கிட்ட அடிச்சா கூட உடையாது. எவ்வளவு நாள் தான் ஒரு உடம்புக்குள்ள அது உறைஞ்சி இருந்துச்சுன்னே தெரியல. அது உடைக்கவே முடியாம இந்த மருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளாடர்ல எந்த சைஸ்ல இருந்தா மூவ் ஆக முடியுமோ அந்த சைஸ்க்கு வந்து மூவ் ஆகி முழு ஸ்டோனா வந்துருச்சு. எடுத்து வச்சிருக்காரு பத்திரமா, என்னமோ தங்க பொருள் மாதிரி. இந்த மெடிசன் வந்து எல்லாரும் ரொம்ப சுலபமா உங்க வீட்டு பக்கத்திலே கிடைக்கும், அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 5 வெத்தலை இங்கே பாருங்க நேர்களே, ஐயா கையில் இருக்கு 5 வெத்தலை. ஆமாம், 5 வெத்தலை. 1 2 3 4 5. இந்த 5 வெத்தலையில காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துட வேண்டியது. இந்த காம்பை கிள்ளி எடுத்துட்டு இந்த சாதாரண கொட்டைப்பாக்கு, ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு, சாதாரண இந்த கொட்டைப்பாக்குங்க, வெத்தலை பாக்கு போடுறதுக்கு போடுறோம்ல, அந்த கொட்டைப்பாக்கு ஒரு கொட்டைப்பாக்கு, ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு. இந்த எரிக்கலை மொட்டு வந்து இந்த மலர்ற பருவமா இருக்கிற பெரிய மொட்டு 2 மொட்டு. 2 தான், 2 தான். நல்லா கழுவணும் ஐயா? ஒன்னும் வேண்டாம், கழுவு கூட வேண்டாம் அதெல்லாம் ஐயா. இந்த என்னன்னா இப்போ எருக்கம் பூவை என்கிட்ட காமிச்சிருக்கீங்க. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா பாய்சன் இருக்கும், சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான கேள்வி, பதில் சொல்றேன். நல்ல கேள்வியா? ஏன்னா எல்லாருக்கும் திடீர்னு அந்த இது, ஐயோ எரிக்கலை மட்டும் பாய்சனே, இதை சாப்பிட சொல்றாங்க. வெத்தலையோட எரிக்கலை வச்சு பாய்சன் ஆச்சு, சாப்பிட்டா செத்துருவாங்களே. ஆமா, அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா, வெத்தலை வந்து மிகப்பெரிய விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு பொருள். ஓ ஓ, சூப்பர் சூப்பர். அதனால இந்த வெத்தலையோட இந்த எரிக்கலை மூட்டு சேரும்போது எரிக்கலை மூட்டில இருக்கிற நல்ல குணம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதுல இருக்க விஷச்சத்து பூராமே போயிடும். இதுல வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாதாரணமா இன்னைக்கு வீட்டுல இருக்கிற இந்த கல்லுலயே ஒரு சின்ன உரல் வச்சு நம்ம மிளகு சீரம் இடிக்கிறதுக்கு வச்சிருக்கோம். அந்த இதுல நம்ம ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி தான் இதுல வந்து ஆண் யாரு பெண் யாரு அதை தான் நம்ம பார்க்கணும். இதுல வந்து பெண் வெத்தலை, வெத்தலையோட காம்பு பூரா கிள்ள வேண்டியது. ஏன்னா நம்ம வெத்தலை போடணும், வெத்தலை மெடிசனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெத்தலையோட காம்பை கம்ப்ளீட்டா கிள்ளிடணும். இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா? ஆமா, இந்த காம்பை பாத்தீங்கன்னா கிள்ளிடணும் இப்படி. ஆமா, இந்த காம்பை கிள்ளிட்டு இந்த வெத்தலையத்தான் அந்த கல் உரல்ல முதல்ல போட்டு இடிக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து கொட்டைப்பாக்க போடணும். அதுக்கப்புறம் கொட்டைப்பாக்கு. ஆமா, அதுக்கப்புறம் இந்த எரிக்கலை மொட்டை போடணும். அதுக்கப்புறம் எரிக்கலை மொட்டு. ஆமா, இந்த மொட்டுகளை ஆமா நல்லா இடிச்சிட்டு கையில எடுத்து மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாதாரண வெத்தலை போடுற மாதிரி தான் இருக்கும், வேற ஒரு சுவையும் இருக்காது. காரமா வெத்தலை போடுற மாதிரி இருக்கும். அதை மென்னு முழுங்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணி, அப்படி இல்லைன்னா 2 இளநீ இல்லைன்னா 3 இளநீ காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு அந்த யூரின் நீங்க குடிச்ச தண்ணியோ இளநியோ 1 மணி நேரத்துல யூரினா வர ஆரம்பிச்சிடும். அந்த 1 மணி நேரத்துல யூரினா வரும்போதே உங்க கிட்னில இருக்கிற கல் கரைஞ்சி அதுல இருக்கிற சுண்ணாம்பு சத்தும் உப்பு சத்தும் வர்றதை உங்க கண்ணால பார்க்க முடியும், பெட் பாட்டில பிடிச்சு பாத்தீங்கன்னா. ஓ ஓ ஓ ஐயா, ஒரு சிலர் பார்த்துப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, இப்போ என் கையில பாத்தீங்கன்னாக்க வெத்தலை இருக்கு பாருங்க, என் கையில வெத்தலை இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் எரிக்கலை மொட்டு இருக்கு, பாக்கு இருக்கு. இப்போ வெத்தலை பாக்கு மாதிரி இதை ஒன்னா மடிச்சு கடிச்சு மெண்டு சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. தாராளமா சாப்பிடலாம். இப்படி கடிச்சு மெண்டு சாப்பிடலாமா? வெத்தலை போடுற மாதிரியே போடலாம், ஒன்னும் தப்பே கிடையாது. பல்லு இல்லாம இடிக்கணும், பல்லுக்கு இருக்கல கடிக்கணும், சாப்பிடலாம். ஓகே, மென்னே சாப்பிடலாம். இது நான் கண்டுபிடிச்சதும் கிடையாது, இதுவும் இல்ல. ஆமா 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 ஆமா. ஊர்வசி ரசவாத சிட்கா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ஊர்வசி மேனகானா என்னமோ இந்திர உலகத்துல டான்ஸ் ஆடுறாங்கன்னு நினைப்பாங்க. அதுல ஊர்வசி வந்து மிகப்பெரிய சித்தர். ஓ, அந்த அம்மா வந்து ஏகப்பட்ட ரெமிடி எழுதியிருக்கு இந்த மாதிரி. அந்த அம்மா சொன்ன ரெமிடி தான் இது, நான்லாம் கண்டுபிடிக்கல. அப்படிங்க? ஆமா ஆமா ஆமா. ஐயா, இது எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் கொடுத்துருக்கேன். அடி அப்பா, எல்லாருக்கும் 3 நாள் தான்? எல்லாருக்கும் 3 நாள் தான். 5 வெத்தலை, ஒரு கொட்டைப்பாக்கு, 2 எரிக்கலை மொட்டு எல்லாம் மடிச்சு காம்பை கிள்ளிட்டு சாப்பிட்டு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி 3 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். முதல் நாள் சாப்பிட்ட உடனே அந்த ஸ்டோன்ல இருக்கிற அவுட்டர் ஃபுல்லா நொறுங்கி வந்துடும். ஓகே, மறுநாள் சாப்பிட்ட உடனே ஸ்டோன் கம்ப்ளீட்டா நொறுங்கி வந்துடும். 3வது நாள் சாப்பிட்ட உடனே அந்த யூரின் பிளாடர்ல இருக்கும். இப்ப நமக்கு ஓவர் டேங்க்ல இருந்து தண்ணி கீழே குழாய்க்கு டேப்ல வருது,
ஒரு இடத்துல நம்ம பிளாக் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அந்த இடம் தான் பிளாக் ஆயிருக்கும்னு ஸ்டோன் மாதிரி அதான் பிளாக்னு நினைக்கும். ஆனால் அந்த பைப்பு ஃபுல்லாகவே அந்த சுண்ணாமும் இது உப்பும் படிஞ்சிருக்கும். அதுக்கு நம்ம HClன்னு ஒரு கெமிக்கல் ஊற்றுனோம்னா மொத்தமாக கரைஞ்சி வந்துடும். அதே மாதிரி தான் இது 3 தடவை சாப்பிட்டோம்னா அந்த யூரின் பிளாடர் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளுடைய யூரின் கடைசி வெளியே வர்ற வரைக்கும் அந்த பிளாடரில் இருக்கிற அனைத்து உப்பும் அனைத்து சுண்ணாம்பும் கம்ப்ளீட்டா கரைஞ்சி வெளியே வந்துடும். சூப்பருங்க ஐயா. ஒரு கேள்வி, இப்போ யூரின் வந்து பாத்தீங்கன்னாக்க கல் இருக்கு இல்லைங்களா கிட்னில, கிட்னில இருந்து பாத்தீங்கன்னாக்க டியூப் வழியா இறங்கி டியூப்ல பாதியில நின்றுச்சுன்னு சொல்றாங்க அந்த கல்லு. அந்த கல்லும் இது சாப்பிட்டா வெளியே வந்து அதெல்லாம் வந்துடும், நொறுங்கிரும்யா, நொறுங்கிரும், பவுடர் ஆயிரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். உள்ள வெடி வச்சு தகர்த்த மாதிரி தகர்த்துரும். சூப்பருங்க ஐயா. நேரில பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மருத்துவம், ஆனா எளிமையான முறையில் சொல்லிட்டாரு பாருங்க. அதாவது 5 வெத்தலை, ஐயா இது கருப்பு வெத்தலை வெள்ளை வெத்தலைன்னு கேட்பாங்க. எந்த வெத்தலை வேணாலும் போட்டு, எந்த வெத்தலைனாலும் சரி. 5 வெத்தலை எடுக்கிறீங்க, அதனுடைய காம்பை கிள்றீங்க, 2 எருக்கம் பூவை எடுக்கிறீங்க, மொட்டை எடுக்கிறீங்க, எடுத்து அந்த வெத்தலையில் வைக்கிறீங்க, ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு நல்லா பல்ல இருக்கிறவங்க நல்லா மடிச்சு நல்லா நஜ நஜன்னு கடிச்சு மெட்டு சாப்பிட்டு